السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. يا أيها الحاضرون أوصيكم أولا بتقوى الله. எல்லா புகழும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபிஈன்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் எம்மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் ஒரு உன்னதமான பயணம் செய்வதற்காக வேண்டி ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இந்த பயணத்தை நாம் எவ்வளவு செலவுகள் செய்து ஏற்பாடு செய்தாலும் அல்லாஹ் நாடாமல் அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாது. அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் இவ்வளவு வரைக்கும் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் எல்லா ஏற்பாட்டையும் சிறப்பாக முடித்து இந்த இடத்தில் அமர வைத்திருக்கிறானே. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு மீண்டும் 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 அதிகமாக நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இந்த உம்ராவுடைய பயணம் என்பது சிலருக்கு வாழ்நாளுடைய கனவாக இருக்கலாம். சிலர்கள் ஏற்கனவே செய்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எத்தனை முறை சென்றாலும் அதனுடைய மகத்துவம் ஒரு காலம் குறைய போவதல்ல. கிடைக்கக்கூடிய நன்மாராயிரம் ஒரு காலமும் குறைவாக கிடைக்க போவதல்ல. அந்த அடிப்படையில் நாம் மக்காவுக்கு செல்கிறோம், மதீனாவுக்கு செல்கிறோம் என்று சொன்னால் ஒரு சில விஷயத்தை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளவும் வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் செல்லக்கூடிய அந்த காபா, மக்காவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த காபாவை பற்றி அல்லாஹ் பதிவு செய்வான். இன் அவ்வள பைத்தின் உதய லின்னாஸ், மக்களுக்காக வேண்டி முதலில் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் என்று சொன்னால் அது காபா தான். அல்லாஹ் பதிவு செய்வான். அது மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த காபா என்பதாக குர்ஆனில் பதிவு செய்வான். அல்லாஹ் சொல்வான், இன்ன அவ்வள பைத்தின், அது முதலாவது இல்லம். இந்த காபா இருக்கிறது முதலாவது இல்லம், அது பக்கா என்ற இடத்தில் இருக்கிறது என்பதாக பதிவு செய்வான். அல்லாஹ் மக்காவிற்கு சில பெயர்களை வைத்து அல்லாஹ் பதிவு செய்வான். பக்கா என்ற பெயரும் குர்ஆனில் இடம்பெறுகிறது. ஆக ஒரு பொருளுடைய பெயர் எத்தனை பேராக பிரியுமோ அதற்குடைய கண்ணியம் உயர்ந்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதர் இருக்கிறார், அவர்
நல்ல கொடையுள்ளலாக இருக்கிறார், ஒரு பக்கம் கருணை காட்டக்கூடியவராக இருக்கிறார், இன்னொரு பக்கம் பாசம் காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒருத்தரை கேட்டால் அவர் ரொம்ப கொடைவள்ளல் என்று சொல்வார்கள், இன்னொருவர் கேட்டால் அவர் கருணையாளர், இன்னொரு கேட்டால் அவர் பாசமானவர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அந்த சிறப்பு மிக்க பெயர்களை சொல்லும் பொழுது அவருடைய கண்ணியம் மக்களுக்கு மத்தியில் இன்னும் அதிகமாகும். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில பெயர்களை மக்காவுக்கு அல்லாஹ் பதிவு செய்கிறார். அந்த அடிப்படையில் இந்த மக்கா என்பது மிகவும் கண்ணியம் வாய்ந்த சிறப்பு மிக்க ஒரு இடம் என்பதை உள்ளத்தில் நாங்கள் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். ஏதோ இது செல்லக்கூடியது மற்ற மற்ற நாடுகளுக்கு செல்வதை போன்ற அல்ல. இந்த இடத்திற்கு நாம் போகக்கூடிய நாம் எந்த அளவுக்கு கட்டுப்பாடாகவும் கண்ணியத்தை உள்ளத்தில் நிறுத்தியவர்களாக போக வேண்டும் என்றால், நாம் மிகவும் நம்முடைய பாவங்களை விட்டு துறந்தவர்களாக அல்லாஹ் ஏற்படுத்திய முதல் கட்டிடத்திற்கு வணங்கக்கூடிய அந்த முதல் பைத்திற்கு நாங்கள் செல்கிறோம் என்ற உன்னதமான எண்ணத்தோடு செல்ல வேண்டும். அதனுடைய கண்ணியத்தை உள்ளத்தில் நாங்கள் அமைத்து வைக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் அல்லாஹ் பதிவு செய்வான். அதுல சில அத்தாட்சிகள் இருக்கிறது. மகாம் இப்ராஹிம் இருக்கிறது, பல வரலாறு ரீதியான அத்தாட்சிகள் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நாம் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தது, எப்படிப்பட்ட இடம் எது என்பதை எல்லாம் நாங்கள் ஒரு கணம் அங்கு சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் அது பலவிதமாக அது நவீனப்படுத்தப்பட்டு இருக்கலாம். என்னதான் நவீனப்படுத்தப்பட்டு இருந்தாலும் அந்த இடத்தில் நபியவர்கள் நின்றார்கள் என்ற அந்த வரலாறு என்று மாறப்போவதல்ல. அந்த இடத்தில் நபியவர்கள் சுஜூது செய்தார்கள் என்ற வரலாறு என்று மாறப்போவதல்ல. அந்த இடத்தில் எமது சஹாபாக்கள் தவாப் செய்தார்கள் என்ற அந்த வரலாறு என்று மாறப்போவதல்ல. நாம் அந்த இடத்தில் நடக்கும் பொழுது உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏதோ மக்கா மதீனா வரலாறு என்றால் அப்படியே கேட்டுட்டு போவதல்ல. வரலாறு ஒரு பக்கம் இருந்தாலும் உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். எப்படியாப்பட்ட உணர்வு? அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று எத்தனை முறை நீங்கள் மக்காவிற்கு சென்றாலும் அதன் மகத்துவம் மாறப்போவதல்ல. அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய கிருபையினால் நாம் காபாவில் அதனுடைய ஹஜருல் அஸ்வதை அதை முத்தமிடக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் பெறலாம். அதை முத்தமிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் உள்ளத்தில் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த கல்லைத்தான் எனது தூதர் முத்தமிட்டார். என் தூதருடைய உதடுபட்ட அதே இடத்தில் எனது உதடுபடுகிறது. இந்த இடத்தில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முத்தமிட்டார்கள். இந்த கல்லை தான் எல்லா சஹாபாக்களும் தடவினார்கள், தொட்டு மோந்தார்கள். இந்த கல்லுக்காகத்தான் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடந்தது. இந்த கல்லை தூக்கி வைப்பதற்காக வேண்டித்தான் குறைஷிகள் நீயா நானா என்று போட்டி போட்டார்கள். அந்த கல்லை தூக்கி வைப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் மிக அற்புதமான ஒரு தீர்ப்பையும் கொடுத்தார்கள். நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உணர்வு ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வு ஏற்படும் என்று சொன்னால் நம்முடைய உம்ரா உயிரோட்டம் உள்ள உம்ராவாக இருக்கும். நான் தவாப் செய்யும் பொழுது ஒவ்வொரு எட்டு எடுத்து வைக்கும் பொழுதும் எவ்வளவு துவாக்களை கேட்க முடியும் கேட்டவாறு எனது பாதம் படும் பொழுது நாங்கள் என்ன வேண்டும்? இந்த இடத்தில் தானே என் தூதருடைய பாதம் பட்டது, இந்த இடத்தில் தானே எனது சஹாபாக்களுடைய பாதம் பட்டது, இந்த இடத்தில் தானே எங்களுடைய இமாம்களுடைய பாதம் பட்டது, அந்த இடத்தில் எனது பாதமும் படுவதற்கான வாய்ப்பை என் ரப்பு கொடுத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். இப்படி உணர்ந்த ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வளையவில்லை என்றால் அதற்கான வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக கண்கள் கண்ணீரை வடிக்கும். கண்டிப்பாக கண்கள் கண்ணீரை வடிக்கும். ஒவ்வொரு எட்டு வைக்கும் பொழுதும் இந்த உணர்வோடு வைப்போம் என்று சொன்னால் என்னை அறியாமலேயே என் கண்கள் கண்ணீர் வடிக்கக்கூடியதாக இருக்கும். மக்காம் இப்ராஹிமை பார்க்கிறோம். பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்றார்கள். அந்த கல் அப்படியே அவர்களை தூக்கி சென்றது. அதை புதுப்பித்தார்கள், கட்டினார்கள் என்ற வரலாறை படிக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது அந்த சிந்தனை வர வேண்டும். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு அற்புதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அத்தாட்சியாக இன்றைய தினமும் உலக மக்கள் அனைவரும் பார்க்கும் வண்ணமாக வைத்திருக்கிறானே, அந்த வாய்ப்பை எத்தனையோ மக்கள் பணங்காசு இருந்தும் வாய்ப்பு பெறவில்லை. ஆனால் குருவி சேர்ப்பதை போன்று சிறுக சிறுக சேர்த்திருப்போம். 1000, 2000, 3000 என்று கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு தொகையை நாங்கள் ஏற்படுத்தி இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் வந்து எத்தனையோ கோடீஸ்வரர்களுக்கு ஏற்படுத்தாத இந்த வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறானே, அதற்கு அல்லாஹ் நன்றி செலுத்த வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் அமர்ந்து தொழுதாலும், உலகத்தில் எந்த மூலையாக இருக்கலாம்,
மனிதர்கள் கால் தடம் படாத இடம் என்று சொல்லக்கூடிய இடமாக இருக்கலாம், அல்லது இந்த இடத்தில் நீங்கள் வர வேண்டும் என்றால் உங்கள் சொத்துகளில் கோடிகளை கொண்டு அழிக்க வேண்டும் என்று அறிவிப்பு செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், கண்கள் அப்படியே குளிர்ச்சி என்று பேசப்படக்கூடிய அளவிற்கு இயற்கையால் சூழ்ந்த இடமாக இருக்கலாம். எந்த இடத்தில் நீங்கள் சென்று 2 ரக்காய் தொழுதாலும் அதற்கான நன்மை எப்போதும் கிடைப்பதை போன்ற நன்மைதான். நான் கோடிகளை கொண்டு எனது ஊரில் நான் பள்ளிகளை கட்டினாலும், மக்கா எப்படி கட்டப்பட்டிருக்கிறதோ அதைவிட பிரம்மாண்டமான முறையில் நான் 10,000 கோடிகளை போட்டு கட்டினாலும், அங்கு நான் மக்காவை போன்ற ஒரு இடத்தை நான் அமைத்து தவாப் செய்தாலும் எனக்கு அதற்கான நன்மை கிடைக்க போவதல்ல. அப்படி செய்வதற்கான அனுமதியும் கிடையாது. அப்படி ஒரு பள்ளியை கட்டி நாங்கள் தொழுதாலும் எங்களுக்கு நன்மை கூடுதல் கிடைக்க போகிறதா? கிடையவே கிடையாது. ஜமாத்துடைய தொழுகைக்கு எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவுதான் கிடைக்கும். தனியாக தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அவ்வளவுதான் கிடைக்கும். ஆனால் மக்கா அப்படி அல்ல. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு திக்ர்களும், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும், நீங்கள் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகைகளும் பன்மடங்காக உங்களுக்கு நன்மை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நமக்கு பன்மடங்காக நன்மைகள் அள்ளி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். லட்சக்கணக்கில் நமக்கு நன்மைகள் கொடுக்கப்படக்கூடிய ஒரே இடம் மக்கா, அதற்கு அடுத்து மதீனா, அதற்கு பிறகு மஸ்ஜித் அக்ஸா. இந்த 3 பள்ளிகளை தவிர்த்து உலகத்தில் எந்த பள்ளியாக இருந்தாலும் அது நாம் இங்கு அமைந்திருக்கக்கூடிய, நாம் அமர்ந்திருக்குமா இல்லையா, இந்த பள்ளியில் தொழுதால் என்ன நன்மையோ அதே நன்மைதான் நீங்க துபாயில் இருக்கக்கூடிய அப்படியே ஜோடனை செய்து இருக்கக்கூடிய பளிங்குகளால் கட்டப்பட்ட பள்ளியில் தொழுதாலும் அதே நன்மைதான். அல்லது இந்த பள்ளியை விடுவோம், ஏதோ ஒரு ஊரில் வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு ஊரில் ஒரு கொட்டகையை போட்டு மக்கள் தொழுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பள்ளிக்கும் துபாயில் இருக்கக்கூடிய பள்ளிக்கும் ஒரே நன்மைதான். பலுங்கியால் சோடித்ததால் அதற்கு நன்மை கூட போவதும் அல்ல, கொட்டையை கொன்று போட்டு இங்கு 4 நபர்கள் தொழுவதால் நன்மை குறைய போவதும் அல்ல. ஆனால் மக்காவை பொறுத்தவரை அது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, இன்றைய தினம் என்றுமாலாம் மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தை அவர்கள் கட்டியிருக்கலாம். அது கட்டிடம் கட்டப்பட்ட பொழுதும் கட்டாமல் பொழுதும் யார் யார்கள் எப்பொழுது நமக்கு பின்னால் சென்றவர்கள் முன்னால் வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கோடியை கொட்டி மக்காவை தரிசனம் செய்தாலும் அல்லது சிறுக சிறுக குருவி சேர்ப்பதை போன்று சேர்த்து மக்காவுக்கு சென்றடைந்தாலும் யாருக்கும் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. உம்ரா சர்வீஸ் போக்குல வேணா நம்முடைய இருப்புக்காக வேண்டி நாம் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் அதனுடைய சொகுசுக்காக வேண்டி நம்முடைய கட்டக்கூடிய பணங்கள் வேறுபடலாம். 89,000, 1 லட்சம், 1.5 லட்சம் எல்லாம் வேறுபடலாம். ஆனா உம்ராவுடைய அமல் ஒண்ணுதான். 2 லட்சம் கட்டினவங்க உம்ராவுடைய அமல் எக்ஸ்ட்ரா செய்ய முடியுமா? 4 அமல் தான். இஹ்ராம், அதற்கு பிறகு தவாஃப், அதற்கு பிறகு என்ன செய்வாங்க? இஹ்ராம், தவாஃப், சஈ செய்வார்கள், பிறகு ஹல்க் செய்வாங்க, மொட்டை அடிப்பாங்க, பெண்கள் முடிய கத்தரிப்பாங்க, அவ்வளவுதான். இதை விட்டா கோடியில் கொட்டினவர்களுக்கு புதிய அமலும் கிடையாது, ஏழையாக வந்தவர்களுக்கு குறைவான அமலும் கிடையாது. எல்லோரும் சமம்தான், எல்லோருக்கும் அதே நன்மைதான். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அந்த மக்காவிற்கு செல்லும் பொழுது அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் சொல்லக்கூடிய தலைப்பே வேற. ஆனால் உங்களுடைய மக்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் முகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக அதை பதிவு செய்கிறோம். இல்லை என்று சொன்னால் மக்காவை பற்றி தான் சில விஷயங்கள் சொல்வதாக நாம் நினைத்தோம், அதை சொல்லி என்ன கேட்டுட்டு போறோம். அப்படி அல்ல, அங்க போய் நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்முடைய நேரத்தை கழிக்கணும் என்பதை கண்டிப்பான முறை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக அங்க செல்கிறோம் என்று சொன்னால் நாம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுகளும் அது எப்படிப்பட்ட ஒரு ஹதீஸில் வருகிறது, ஒரு எட்டை வைத்து இன்னொரு எட்டை அவர் தூக்குனார்னா அதற்கு நன்மை எழுதப்படாமல் இருக்கிறது இல்லை, அப்படிப்பட்ட அளவுக்கு நன்மை எழுதப்படுகிறது. சஜிதா செய்கிறோம், சிந்தனை செஞ்சு பாருங்க. நாம் நினைத்து பார்க்க வேண்டும், இந்த இடத்தில் தானே எனது தூதர் சஜிதா செய்தார்கள், அவர்களுடைய உடலே ஒற்றகையத்துடைய குடலை போடப்பட்டது, தனது கழுத்தை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டார்களே, அதே இடத்தில் நானும் சஜிதா செய்கிறேனே. என் நபி அவர்கள் விரும்பியவாறு சஜிதா செய்வதற்கான வாய்ப்பு அன்றைய தினம் கிடைக்கவில்லை, அவர்கள் சந்தோஷமாக நிம்மதியாக சஜிதா செய்ய முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியுடைய பாதம் பட்ட, நபியுடைய நெத்தி பற்ற, நபியுடைய வேர்வைகள் சிந்திய அந்த இடத்தில் எனது காலும் படுகிறது, எனது முகமும் படுகிறது. நானும் அதே இடத்தில் துவாவை கேட்கிறேன். நபி அவர்கள் எந்த காபாவை பார்த்து கேட்டார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த காபாவில் நின்றார்களோ அதே முன்னால் தான் நானே நிற்கிறேன். எந்த காபாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெற்று அல்லாஹ் இந்த காபாவை கட்டை சொல்லி காமித்தானோ அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தானே நானும் நிற்கிறேன். அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், எந்த அளவுக்கு துவாக்களை கொண்டு எனது நாவை நினைக்க முடியுமோ அதை நாங்கள்
நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதிகமாக துஆக்கள், திக்ருகள், நடந்து போகும்பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் அந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ் நம்ம ஊர்ல வந்து செஞ்சால் அதற்கான நன்மை அப்படி கிடைக்காது. அங்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்பதே வேறு. அதனால தயவு செய்து தாய்மார்கள் அதிகமாக அந்த இடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருங்கள். பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருங்க. நேரம் கிடைத்தால் உங்களால் சிரமம் இல்லாமல் இருக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு தொழுவுங்க. அங்கே போய் நம்ம தவாஃப் செய்ய மற்ற விஷயங்கள் செய்யும் பொழுது உடல்ல சில சிரமங்கள் ஏற்படலாம். அதற்காக அப்படியே அமல்களை விட்டு விடக்கூடாது. அதை சகித்து கொண்டு எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியுமோ. சிரமம் ஏற்படுதா, நடக்க முடியலையா, உட்கார்றோமா, உட்கார்ந்து வாய்க்கு எந்த சிரமம் இல்லையே, சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், தெரிந்த சூறாக்களை ஓதலாம், துஆக்களை ஓதலாம், குர்ஆனை எடுத்து வைத்து ஓதலாம். குர்ஆன் ஓத தெரியலையா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் மட்டும் சொல்லலாம். அதற்கும் நன்மைதான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, குறிப்பாக நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், மக்காவை தவாஃப் செய்யும் பொழுது தயவு செய்து உங்களுடைய எல்லா ஃபோனையும் அமுத்து ஆஃப் பண்ணிடுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபோனுக்கு அங்கே வேலையே கிடையாது. ஹரத்து உள்ள ஃபோனுக்கு வேலையே கிடையாது. ஃபோன் எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ வேணாம பயன்படுத்தி கொள்ளலாம். நாம் அங்கே செல்கிறோம் என்று சொன்னால் உம்ராவுடைய அமல் முடியும் வரைக்கும் நாம் செல்போனை எடுத்து பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அமலுக்காக தான் போயிருக்கிறோம். செல்ஃபி எடுப்பதற்கோ விளாகு போடுறதுக்கோ நம்ம போகலை. நம்ம போனது அமலுக்காக முடியாது. ஏன் என்று சொன்னால் பல உலமாக்கள் சொல்றாங்க, மக்காவுடைய ஹுர்மத்தே அந்த இடத்துல போகுது. எதற்காக போனோம் என்ற அந்த எண்ணத்தையே சிலர்கள் இழந்து விடுகிறார்கள். துஆ செய்ய வேண்டிய இடத்துல, அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாட வேண்டிய இடத்துல சர்வ சாதாரணமாக சும்மா வீடியோ போட்டோ எடுத்துட்டு போறாங்க. மற்றபடி எந்த உள்ளத்துல எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லை, எந்த விதமான ஒரு கவலையும் இல்லை. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஆக இதை நாம நல்ல விளங்கி கொள்ளணும். நாம போறது டூர் போகல, அதை நல்லா விளங்கி கொள்ளணும். நாம டூர் போகல. அசல்ல இந்த சுத்தி காமிக்கப்படக்கூடிய சில வரலாற்று இடங்கள் எல்லாம் இது டூரை போன்று சுற்றுலா அல்ல. இதை நல்லா விளங்கி கொள்ளணும். எதற்காக வேண்டி சில இடங்கள் சுற்றி காமிக்கப்படுகிறது என்று சொன்னால், வரலாற்று நிகழ்வுகள் நமது உள்ளத்தில் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி. இந்த இடத்தில் நபி அவர்கள் உட்கார்ந்தார்கள், எல்லா திட்டமும் தீட்டினார்கள் என்று சொல்லும் பொழுது நாம் நினைத்து பார்க்க வேண்டும், நபி அவர்கள் இங்கு அமர்ந்தார்களா? அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேனே, அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேனே. இந்த இடத்தில் நபி அவர்கள் துஆ கேட்டார்களா? இங்கு சஹாபாக்கள் சென்றார்களா? என்று இதை போன்ற உணர்வுகள் வர வேண்டும். நபி மீது அதிகமாக பாசம் ஏற்பட வேண்டும். இபாதத்தில் அதிகமான ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சில இடங்கள்லாம் சுற்றி காமிக்கப்படுது. தவிர அது ஊட்டிக்கு போவதை போன்று அல்லது மற்ற சுற்றுலா தலத்துக்கு போவதை போன்று நாங்கள் சுற்றுலாவை சுற்றி நாட்களை கழிப்பதற்காக அல்ல என்பதை நாங்கள் உறுதியாக உள்ளத்தில் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஆம், போவது முழுக்க 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 அமல் செய்வதற்காக மட்டும்தான். இந்த உள்ளத்துல நல்ல அழுத்தமா பதிவு செஞ்சு வைத்துக்கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் சொல்வார்கள், மக்கா என்ற அந்த பெயருக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது, மக்கா என்று சொன்னால் உலமாக்கள் சொல்லுவாங்க, அது பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு நகரம். பாவங்களை எல்லாம் அழித்து விடும். அந்த இடத்தில் சென்று நாங்கள் எவ்வளவு துஆக்கள் கேட்கிறோம், எவ்வளவு பாவமன்னிப்பு கேட்கிறோம். குறிப்பாக அந்த இடத்தில் சென்றதற்கு பிறகு நாம் முதலாவதாக செய்ய வேண்டியது தஹியத்துல் மஸ்ஜித்னு சொல்லுவாங்க. பள்ளியாசுக்குள்ள வந்தாலே முதல்ல என்ன செய்யுங்க, 2 ரக்காத் தொழுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா பள்ளிகளும் இருக்கக்கூடியது. அந்த அடிப்படையில் பள்ளிக்கு போனோமா, தொழுதமா, முதல்ல தௌபா 2 ரக்காத் தொழுதுருங்க. ஏன்னா இங்க செய்யற தௌபாங்கிறது வேறு. அல்லாஹ் முதல்ல மனிதர்கள் வணங்குவதற்காக வேண்டி எழுப்பப்பட்ட ஆலயத்தில் தௌபா செய்வது என்பது வேறு. தௌபா கேட்டு நம்முடைய வாழ்க்கையில பல பாவங்கள் வந்திருக்கலாம். ஏன் நம்ம எல்லாம் பாவம் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் அல்ல, எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அது நானாக இருக்கலாம், கேட்கக்கூடிய மக்களாக இருக்கலாம், வேறு யாராக இருக்கலாம். பாவம் என்பது எல்லோருக்கும் நிகழக்கூடிய ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தாவும், ஆதமுடைய மகன்கள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். வ கைருல் ஹத்தாயின், அப்படி பாவம் செய்யக்கூடியவர்களில் மிக சிறந்தவர்கள் தவ்வாபுன், பாவம் இச்சி கேட்கக்கூடியவர்கள். ஆக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, அந்த இடத்தில் அதிகமாக பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கண்ணீர் விட்டு அழுது கேட்கக்கூடியதாக இருக்கணும். அழுது கேளுங்க, எவ்வளவு அழுக முடியுமோ அல்லாஹ்ட்ட அழுது கேளுங்க. அல்லாஹ்வுக்கு பிடித்த 2 சொட்டுக்களில் ஒரு சொட்டு அல்லாஹ்வுடைய பயத்தால் கண்ணில் இருந்து வடியக்கூடிய முதல் கண்ணீர் சொட்டு. யாருக்கு நான் அழுக போறோம்?
என் சொந்தத்துக்கு முன்னால் அழுகிறேன், என் சொந்தத்துக்கு முன்னால் அழுகிறேன், சமூகத்துக்கு முன்னால் அழுகிறேன், உறவுகள் முன்னால், கணவனுக்கு முன்னால், பிள்ளைகளுக்கு முன்னால், இப்படி பல நபர்களுக்கு முன்னால் வெட்கத்தை விட்டு கண்ணீர் வடிக்கிறேன். என்னை படைத்த, என்னை பரிபாலிக்கக்கூடிய எனது ரப்புக்கு முன்னால் அழுவதற்கு எனக்கு என்ன வெட்கம்? பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் சொல்லிடுவாரு, என்ன இந்த அம்மா அழுவுது அப்படின்னு கேவலம் பார்த்தா பார்த்துட்டு போகணும். அவங்க நாளைக்கு மறுமையில் வந்து சிபாரிசு செய்ய போறாங்களா? அவங்க மறுமையில் வந்து நாளைக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்க வைக்க போறார்களா? நமக்கு ஏதாவது ஒரு பாவம் குறைந்தால் அப்படி கேலி கிண்டல் செய்யக்கூடியவர்கள், ஏளனமாக பார்க்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு நன்மை கொடுப்பார்களா? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அபஸால பதிவு செய்வான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி. ஒவ்வொரு நபர்களும் தந்தை தன்னுடைய மகனை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, உறவுகள் எல்லாம் தெரித்து ஓடுவார்கள். ஃபர்ர யஃபிர் என்று சொல்லக்கூடிய அரபி இலக்கணத்தில் இந்த வினை சொல்லுக்கு விரண்டு ஓடுவது என்பதாக பதிவு செய்வார்கள். ஓடுவது என்பது வேறு. ஒரு கூட்டத்தில் ஒரு வனவிலங்கு உள்ள பூந்துருச்சு. உதாரணத்திற்கு ஒரு சிங்கம் உள்ளே வந்து விட்டது. எப்படி ஓடுவோம்? பிள்ளைய பார்ப்போமா? கணவரை பார்ப்போமா? தனது முகத்திற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய உயிரை எடுக்கக்கூடிய கோரை பற்கள் கொண்ட ஒரு சிங்கம் நிற்கிறது என்று சொன்னால் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அப்போ ஒரு மனிதன் ஓடுவான் இல்லையா? நம்ம தமிழ்ல சொல்லுவோம், பின்னங்கால் பிடரையில் அடிக்க ஓடுவான் என்பதாக சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்துக்கு சொல்லக்கூடியதான் இந்த ஃபர்ர என்பது. அப்படிப்பட்ட ஓட்டத்தை தன்னுடைய கணவன், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் விரண்டு ஓடுவாங்க. யாரும் நமக்காக சிபாரிசு செய்ய போறதில்ல, நம்முடைய தூதரை தவிர, நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எவரும் நமக்காக சிபாரிசு செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் தான் சிபாரிசு செய்யக்கூடியவர்கள். ஆக அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக அழுது பாவமன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால், அழுகை வரவில்லையா, தயவு செய்து அழுகை வருவதை கொண்டு நெடிச்சுக்கிட்டாச்சும் அழுவுங்க. அழுக வரமா நெடிங்க, ஹதீஸ்ல வருது, அப்படியே வருது. அழுக வரமா நெடித்து அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அப்படி ஒரு நபர்களுடைய உள்ளமும் இருக்காது. அந்த இடத்திற்கு சென்றாலே கல்களும் கரையக்கூடிய அளவிற்கு இரக்கத்தை சுமந்திருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு நாங்கள் செல்கிறோம். அதனுடைய மகத்துவத்தை நாங்கள் உள்ளத்தில் நிறுத்தியவர்களாக, அதில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுவதை விட்டு நாங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பேச்சுகளை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடியவர்களாக, மக்காவுக்கு ஹரத்துக்கு போயிட்டா நம்ம ஹரத்திலே இருப்போம். இஹ்ராமுடைய நிலை முடிந்ததற்கு பிறகு நம்ம ரூமுக்கு போவோம். வெளியே மற்ற விஷயங்கள் செய்யலாம். இப்போ இஹ்ராம் முடிஞ்சதற்கு பிறகு சிலர் கடை வீதிக்கு போவோம். நம்மளோட கூட இருக்கக்கூடிய ரூம்ல இருக்கக்கூடிய நபர்களோடு பேசுவோம், சிரிப்போம், பழகுவோம். அதெல்லாம் தவறல்ல. ஹரத்து உள்ள போயிட்டா நாம முழுக்க முழுக்க இபாதத் செய்யக்கூடியவர்களாக மாறினோம். நம்ம கூட வந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் நன்மையை நாம் ஏவ வேண்டும். அப்படி ஏவி சும்மா பேசிட்டு வராம ஒரு சுபானம் சொல்லிட்டு வாங்க, நமக்கு நன்மை கிடைக்கும், நீங்க சொல்லி ஒருத்தர் சுபானம் சொன்னார்னா அந்த நன்மையும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். சாதாரண விஷயம் அல்ல. அதனால முழுக்க 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 நன்மையை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு, நமது பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு நமது பயணத்தை நாம் தொடர வேண்டும். அதிகமாக திக்ர் செய்யுங்க, துஆ செய்யுங்க, பாவமன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 அல்லது 100 முறை பாவமன்னிப்பு கேட்பார்கள் என்பதாக ஹதீஸ்ல வருது. அல்லாஹ்வுடைய தூதர் யார்? மாசூம், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. அவர்களே 70 அல்லது 100 முறை பாவமன்னிப்பு கேட்பார்கள் என்று சொன்னால், பார்ப்பது, கேட்பது, நடப்பது, இப்படி சிந்திப்பது, எல்லா விதத்திலும் பாவம் 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 என்று பாவத்திலே நாங்கள் திகழ்ந்திருக்கிறோமே, நாம எத்தனை முறை பாவமன்னிப்பு கேட்கணும்? ஒவ்வொரு ஆஜிமார்களும், உம்ரா பயணம் செய்தவர்கள், செய்யக்கூடியவர்கள், செய்ய இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் உள்ளத்துல கை வச்சு ஒரு முறை சிந்தனை செஞ்சு பாருங்க. இன்றைக்கு இல்ல, இந்த வாரத்துல எத்தனை முறை எனது பாவத்திற்காக அல்லாஹ்ட்ட நான் பாவமன்னிப்பு கேட்டிருப்பேன்? சிந்தனை செஞ்சு பாருங்க. யாராவது ஒரு உள்ளத்தை குத்துற மாதிரி நம்ம பேசியிருக்கலாம், அல்லது அவருக்கு நமக்கே தெரியாமல் அனிதம் செய்திருக்கலாம், அவருடைய உள்ளங்கள் காயப்பட்டிருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில பாவம் வந்துருது. ஆனா பாவம், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அவர்களே ஒரு நாளைக்கு 70 அல்லது 100 முறை பாவமன்னிப்பு கேட்கிறாங்கன்னா, கண் விழித்ததிலிருந்து கண்ணை மூடுவது வரைக்கும் பாவத்தை பார்க்கிறோம். நம்ம சும்மா போனா கூட ஏதாவது ஒரு பாவம் கண்ணப்பட்டுருது. அப்படிப்பட்ட ஒரு பாவத்துடைய ஒரு சூழ்நிலையில, குழப்பத்தினுடைய காலகட்டத்தில் நம்ம வாழக்கூடிய நாம் எந்த அளவுக்கு பாவமன்னிப்பு கேட்கணும்? ஆனா அதில் ரொம்ப அலட்சியமாக இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இது ஒரு பொன்னான வாய்ப்பு, கோல்டன் ஆஃபர் சொல்றதா இருந்தா இது ஒரு கோல்டன் ஆஃபர்.
நம்ம நினைக்க வேணாம் பணம் கட்டி தானே போறோம்னு சொல்லி, அந்த எண்ணத்தை முதல்ல உள்ளத்துல எடுத்துருங்க. பணம் கட்டினதால நீங்க போகல, அல்லாஹ் நாடுனா மட்டும்தான் போக முடியும். நம்முடைய இமாம் ஷம்ஸ் அவங்க சில வரலாறு நிகழ்வுலாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. சில வரலாறு நிகழ்வை சொல்வார்கள், அதை கேட்கும் பொழுது கண்கள் கலங்கிவிடும். ஒன்று கொஞ்ச நேரத்தில் பயணம் புறப்படுற மாதிரியான நிலை, போக முடியல. பல வரலாறுகள் நம்முடைய உம்ராவுடைய பயணத்தில் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே, ஒன்று கொஞ்சம் தான், அதையும் அல்லாஹ் எனக்கு முழுமைப்படுத்தி கொடுத்துரு, எப்படியாவது அல்லாஹ் உன்னுடைய ஹரத்திலேயே காலை வச்சு சஜ்தா செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரு என்று அல்லாஹ்ட்ட மன்றாடுங்க. போற வரைக்கும் மன்றாடுங்க, போற வரைக்கும் மன்றாடுங்க. நம்ம பணம் கட்டியாச்சு, கிட்டு கொடுத்துட்டாங்க, எல்லாம் வாங்கியாச்சு, அவ்வளவுதான் அப்படிங்கிற எண்ணம் வேணாம். பிளைட்ல ஏறி உட்கார்ந்து நம்ம ஹரத்துல இறங்கி இஹ்ராம் தரிச்சு அங்க அல்லாஹ்வுடைய முதல் இல்லமான காபாவை என் கண்ணில் பார்க்கும் வரை அல்லாஹ்விடத்திலே போராடுங்கள். அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துரு, உன்னிட்ட பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்துரு. பாவமன்னிப்பு மன்னிக்கப்பட்டவனாகத்தான் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டுமே அல்லாஹ், இந்த உலகம் எனக்கு நிரந்தரம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வான், நீங்கள் மரணித்தால் முஸ்லிம்களாக மரணிங்கள். நம்ம முஸ்லீம் தானே, அவன் முஸ்லீமாக மரணிங்கள் நல்லா பதிவு செய்யறான். ஒரு இடத்தெல்லாம் பதிவு செய்வான், நீங்கள் முழுமையாக இஸ்லாத்துக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லி. அன்பானவர்களே, மரணம் என்பது எப்போது வேண்டுமானால் யாருக்கு வேண்டாலும் வரலாம். இன்றைய காலகட்டத்தில் மரணம் இத்தனை வயசுக்கு உள்ளவங்களுக்கு தான் மரணம், இத்தனை வயசு கீழே உள்ளவங்களுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்கவே முடியல. ஒரு திடகாட்டமாக இருக்கக்கூடிய நபர் பதிவு செய்கிறார், அவன் என்ன செஞ்சிருவோம், ஒன்னு 10 வருஷம் வாழ்வோம். படுக்கையில் இருக்கக்கூடிய நபரை பார்த்து இன்னும் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்காருன்னு சொல்லுவாரு. அவரு மறுநாள் ஏதோ ஒரு விபத்தில் ஏதோ ஒரு காரணமாக இறந்து விடுவார். படுக்கையில் கிடந்தவர் 10 வருஷம் கிடப்பார். அப்ப மரணம் என்பது நமக்கு தெரியாது. பல செய்திகளை இந்த கடந்த சில ஆண்டுகளை, கடந்த சில மாதத்துல பார்த்திருப்போம். சிறு பிள்ளை, 3ஆம் படிக்கும் பிள்ளை திடீரென்று மாரடைப்பால் இறந்தது. ஏதோ அகமதாபாத்திலிருந்து போன அந்த பிளைட்டுடைய சம்பவம் நம்ம பார்த்திருப்போம். 246 நபர்கள் பிளைட்ல இருந்தவங்க மட்டும் எத்தனையோ பல கனவுகளோடு போயிருப்பாங்க. இன்னும் 5 நிமிடத்தில் நம்மளுக்கு மரணம் வரும் என்று அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்குமா? இல்லை. அப்ப எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அதற்கு முன்னால் பாவ மன்னிப்பு பெறக்கூடிய வாய்ப்பை நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். ஏன்? துவா என்பது மரணத்தை தள்ளி போடக்கூடிய அளவிற்கு பவர் உள்ளது. துவாவின் மூலமாக மரணத்தையும் தள்ளி போடலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துஆ சிலாஹுல் மூமின், துவா என்பது மூமின்களுடைய ஆயுதம். மூமின்களுடைய ஆயுதம். எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விலைகள் மதிப்புள்ள கருவிகளை வைத்து உயிரை காப்பாற்ற முடியாது. அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதன் மூலமாக நாம் என்ன செய்யலாம், நமக்கான அந்த விதியை அல்லாஹ்விடத்தில் கேட்டு நாங்கள் பெறலாம், வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்மானித்து வைத்திருப்பான். அந்த அடிப்படையில் துவா கேட்டுக்கிட்டே இருங்க. யா அல்லாஹ் எப்படியாவது உனது இல்லத்தை நான் கால் பதித்து, நெத்தியை நான் உனது பூமியில் நான் வைத்து நான் பாவமன்னிப்பை கேட்க வேண்டும் யா அல்லாஹ். உன் நபி வைத்த அதே இடத்தில் எனது நெத்தியை வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடு யா அல்லாஹ் என்று அதிமதிமாக பிரார்த்தனை செய்யுங்க. மக்காவிற்கு சென்று அதிமதிமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும், நன்மை செய்யக்கூடியவர்களாகவும், பாவமன்னிப்பு அதிகமாக கேட்கக்கூடியவர்களாகவும், எல்லோருக்கும் பாவமன்னிப்பு, நமக்காக அல்ல, நமது குடும்பத்திற்காக, நம்முடைய ஊருக்காக, நம்ம இஸ்லாமிய மக்களுக்காக, எல்லாருக்காக வேண்டி எவ்வளவு கேட்க முடியுமோ கேளுங்க. இவ்வளவுதான் கேட்கணுமா, அவ்வளவுதான் கேட்கணுமா? இல்லை, என்ன கேட்கணும், எந்த அளவுக்கு செருப்புனுடைய வார இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்ற செய்தியை நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் என்ன வேணுமோ, எது வேணுமோ எல்லாத்தையும் கேளுங்க. சின்ன சின்ன விஷயமாக இருக்கலாம், கேளுங்க, அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான், கேட்பதற்கு நாம தான் இன்னைக்கு நம்ம தயாராக இல்லை. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளை, அதிகமாக துவாக்களை கேளுங்கள், அதிகமாக தொழுகையில் ஈடுபடுங்கள், அதிகமாக திக்ர் துவாவில் ஈடுபடுங்கள். பாவத்தை முற்றிலுமாக தவிர்ந்திருக்கக்கூடியவர்களாக, கவனமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று மதீனாவை பற்றி சொல்ல வேண்டியதில் சுருக்கமாக சொல்கிறேன். மதீனா ஒரு அமைதியான ஒரு பூமி. அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்து மரணித்த ஒரு அற்புதமான அன்சாரி தோழர்கள் இருந்த ஒரு பூமி. அந்த பூமிக்கு சென்றால் சில ஒழுக்கங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும், நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவும், நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அங்கும் அதிகமாக நாம் தொழக்கூடியவர்களாக, திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இங்கே உம்ராவுக்கு 4 அமல்கள் செஞ்சாதான் ஒரு உம்ரா நிறைவேறும். ஆனால் மதீனால மஸ்ஜித் குபாவில் சென்று 2 ரக்காத் தொழுதிங்கன்னா ஒரு உம்ரா செஞ்ச நன்மை. 2 ரக்காத் தொழுதிங்கன்னா உம்ரா செஞ்ச நன்மை. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அதை நம்ம மனசுல ஆழமா பதிவு செய்யணும்.
இங்கே நாம் போவோம், இஹ்ராம் தரிப்போம், போய் தவாஃப் செய்வோம், பிறகு சை செய்வோம், சை செஞ்சதற்கு பிறகு போய் என்ன செய்வோம், முடியை குறைப்போம், அல்லது ஆண்கள் மொட்டை அடிப்பார்கள். இதற்கு பிறகுதான் அவங்க ஒரு உம்ராவை நிறைவேறுவாங்க, அதுலேருந்து ஹலால் ஆவாங்க. அதுக்கு பிறகு அவங்க நறுமணம் பூசலாம், பெண்கள் முகத்தை மறைக்கலாம், கை மறைக்க, இதெல்லாம் இஹ்ராமிலிருந்து அவங்க ஹலால் ஆனதுக்கு பிறகு. இத்தனை அமல்கள் ஒரு சேர நடந்து முடிந்தால்தான் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடும். எப்படியும் இந்த சிரமத்திற்கு பிறகுதான் உம்ராவுடைய அமல் அந்த செய்திருக்கான நன்மை நமக்கு கிடைக்கும். ஆனால் மதீனாவில் போனீங்கன்னா மஸ்ஜித் குபால 2 ரக்காத் தொழுதாலே உம்ரா செஞ்ச நன்மை அல்லா தான். அப்போ எப்படிப்பட்ட ஒரு இடம்னு பாருங்க, சாதாரண இடம் அல்ல. அதே மாதிரி மதீனாவில் முடிந்தால் வாய்ப்பு இருந்தால் நாம் அங்கே இருக்கக்கூடிய மையவாதிகளுக்கு ஜியாரத் அங்கே பார்ப்பாங்க, பார்த்து அங்கே சஹாபாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து உள்ளத்தில் இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு இங்கே அடங்கியிருக்கிறார்கள், இவர்களுடைய முயற்சியால் தான் நாம் இன்னைக்கு இஸ்லாத்தில் இருக்கிறோம், இன்னைக்கு இஸ்லாம் பரவி இருக்குது, நிம்மதியாக நான் பள்ளிவாசலில் தொழுகிறேன், திக்ர் செய்கிறேன்னு சொன்னால் அது சஹாபாக்களுடைய மிகப்பெரிய ஒரு தியாகம். அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் அல்லாஹுடைய தூதர், இப்படி எல்லா விதமான அந்த இடத்தையும் பார்க்கும் பொழுது வரலாற்று நிகழ்வுகள் அங்கங்கு சொல்லப்படும். அதை உள்ளத்தில் நம்ம நல்ல வலுவாக நாங்கள் வைத்துக்கொண்டு அந்த நிகழ்வுகளை நல்ல தலையில் நம்ம நல்ல ஞாபகத்தோடு வைத்து அந்த இடத்தை நாம் சென்று வர வேண்டும். தேவையில்லாத அந்த வீண் பேச்சுகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லிடுறேன். சில விஷயங்கள் அங்கு நமக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் பொழுது விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பணம் நமக்கு இருக்கணும். யாரையும் அவசரப்பட்டு சபிச்சிடக்கூடாது, திட்டிடக்கூடாது, வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. ஏன் போகிறது, நம்ம ஆரம்பத்தை சொன்ன பிக்னிக் போகலை, நம்ம போகிற இடத்துல சொகுசாக இருக்கணுங்கிற நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம அமலுக்கு போகிறோமா சொகுசாக போகிறோமா? அமலுக்காக தான் போகிறோம். நம்மளோடு இருக்கக்கூடிய சக உறவுகளோடு ஏதாவது சில மனக்கசப்புகள் வர அல்லாவுக்காக பொறுத்து போங்க, மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இங்கே இல்லை, மறுமையில் ரெடியாக இருக்குது. வரக்கூடியவர்கள் 5 வரலும் ஒன்றா இருக்காது. யாராவது ஒருவர்கள் ஏதாச்சும் என்ன செய்யலாம், அவங்க தெரியாமல் பேசலாம், புரியாமல் இருக்கலாம், நாம தான் விட்டு கொடுத்து போகக்கூடலாம் இருக்கும். இப்படி ஒவ்வொருவரும் நினச்சிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் எந்த அளவுக்கு நாம் உள்ளத்தை விசாலமாக வைக்க முடியுமோ, நல்ல நல்ல வார்த்தைகளை பேச முடியுமோ, ஒருவங்க கடுகடுன்னு பேசினா கூட அவங்களோட சிரிச்ச முகத்தோடு அல்லாவுக்காக பொறுத்து போகிற அல்லா இதற்கு நன்மையை கொடுப்பான்னு போங்க, கண்டிப்பாக அதற்கான நன்மை கிடைக்கும். இதையும் விளங்கி ஒருத்தர் போனால் கண்டிப்பாக அவருக்கு நன்மை கிடைக்கும். இந்த வார்த்தை தெரிந்ததற்கு பிறகும் இப்படிப்பட்ட இடத்துல நம்ம அமைதியாக தான் இருக்கணும், நம்ம வார்த்தையை விடக்கூடாது, யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தக்கூடாது என்ற விஷயம் தெரிந்தும் ஒருவர் மற்றவருடைய உள்ளத்தை காயப்படுத்தினால் அதற்கான விளைவு பின்னால வேற மாதிரி இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான குணத்தை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், சிலர்கள் வர முடியாமல் இருந்தால் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தந்தரல வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம். அதே மதியமாக துஆதிக்கில் ஈடுபடுங்க, அதே மதியமாக தொழுகையில் ஈடுபடுங்க. தேவையில்லாத விஷயத்தை என்ன செய்யாதீங்க, நமது பேச்சுகளில் ஹரத்துள்ளார கொண்டு வந்துட வேண்டாம். அதே மதியமாக நன்மையான வார்த்தைகளை பேசுங்கள். எல்லோருக்கும் துவா செய்யுங்க, ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் துவா செய்யுங்க. யார் யாரெல்லாம் நினைப்பில் இருப்பார்களோ அவர்களுக்காக வேண்டி பேரை சொல்லி கண்டிப்பாக துவா செய்யுங்க. குறிப்பாக உங்களுக்காகவும் அதிகமாக துவா செய்யுங்கள், உங்களுடைய குடும்பத்திற்காக துவா செய்யுங்கள், பொருளாதாரத்துக்காக துவா செய்யுங்கள், வாழ்க்கையில விசாலம் ஏற்படுவதற்காக துவா செய்யுங்கள். என்னென்ன வருமோ எல்லா விதமான நினைப்பிற்காகவும் நல்ல விஷயத்தை ஏற்படுத்துவதற்காக துவா செய்யுங்கள். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள், பிறருக்கு துவா செய்யறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குது? அல்லாஹ் சொன்னார்கள், நாம மற்றவருடைய தேவைக்காக துவா செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மேலே ஒரு மலக்கை நியமித்து அந்த மலக்கு சொல்வாராம், யா அல்லாஹ் இவருக்கு முதல்ல கொடு, இப்போ எனக்கு கடன் இருக்குது, என்னுடைய சகோதரருக்கும் கடன் இருக்குது, நான் கேட்கிறேன், யா அல்லாஹ் என் சகோதரருடைய கடனை நீ தீர்த்து விடு என்று துவா செய்தால் ஒரு மலக்கு நமக்கு மேல் இருந்து சொல்கிறார், யா அல்லாஹ் துவா கேட்கக்கூடியவருக்கு கடன் இருக்கு, முதல்ல இவருடைய கடனை பூர்த்தி செய் என்று மலக்குகள் என்ன செய்யறாங்க, துவா கேட்கிறாங்க. நான் கேட்கக்கூடிய துவா கூட அங்கீகரிக்கப்படலாம், அங்கீகரிக்கப்படாமல் போகலாம். என் வாழ்க்கையில எத்தனையோ பாவங்கள் உள்ளன் ரீதியாக, நாவு ரீதியாக, கண் ரீதியாக ஏற்பட்டிருக்கலாம், பாவம் ரீதியாக துவாக்கள் அங்கீகரிக்கப்படாம போகலாம். ஆனா மலக்குகள் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்காம படாம போகுமா? கண்டிப்பான முறை அங்கீகரிக்கப்படும். அந்த அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் எப்படி கேட்பார்கள் என்று சொன்னால், தனக்கு ஒரு தேவை இருந்தால் அந்த தேவை தன்னுடைய சகோதரன் வேற யாருக்காவது இருக்கான்னு ஆய்வு செய்வாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு இருந்தா யா அல்லாஹ் இவருக்கு பொருளாதாரத்தை கொடு, ஏன் அப்பதான் மலக்குமார்கள் இவருக்காக கேட்பார்கள். எப்படி விளங்கி இருக்காங்க பாருங்க நம்முடைய இமாம்கள், நம்முடைய முன்னோர்கள். அந்த அடிப்படையில் நமக்காகவும் கேட்க வேண்டும், நம்முடைய உற்றார் உறவினருக்காக, நம்முடைய அண்டை வீட்டிற்காக, நம்முடைய ஊர் மக்களுக்காக, எல்லா மக்களுக்காகவும் எந்த அளவுக்கு துவா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு துவா செய்யுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய துவாக்களை எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்லக்கூடிய அனைவருடைய உம்ராவை முழுமையாக அல்லாஹ் கபூல் செய்து அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபியோடு ஒன்றாக வசிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக நான் பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மா இன்தி வைன் இந்தல்லாஹ் கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் அஸ்தக்ஃபிரு அன்னி வன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.